பட்டன் மஷ்ரூம் கல்டிவேஷன் கைட் யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம். நான் பஷீர் அகமது, திருப்பூர். நாங்கள் இந்த யூடியூப் சேனல் ஆரம்பித்து கிட்டத்தட்ட 2 வருஷம் ஆயிடுச்சு. யூடியூப் சேனல் என்ன காரணத்துக்காக ஆரம்பித்தோம், நாங்கள் ஆரம்பித்த நோக்கம் எங்களுக்கு நிறைவேறிடுச்சா அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோ. நாங்கள் யூடியூப் சேனல் ஆரம்பிக்கலான்னு எங்களுக்கு மனசுக்குள்ளே தோணுறதுக்கு ஒரு பொறி இருக்கும் இல்லையா, அது நம்ம மனசுக்குள்ளே இது நம்ம ஆரம்பிக்கலாம் அப்படின்னு. அதுக்கான முக்கிய காரணமே ஊட்டியில் தொடர்ச்சியாக நிறைய பேர் இன்வெஸ்ட் பண்ணி, அதாவது மஷ்ரூம் இண்டஸ்ட்ரியை பற்றி நாலேஜ் இல்லாமல் அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்க அப்படின்னு. உதாரணத்துக்கு சொல்லணுன்னா, இப்போ ஒரு குளத்துலேயோ வாய்க்கால்லையோ ஒருத்தர் நீச்சல் அடிச்சுட்டு இருக்காருன்னு வைங்க, ஆனந்தமாக நீச்சல் அடிக்கிறாரு. கரையில் நின்று பார்க்குறவங்களுக்கு அவர் நீச்சல் அடிக்கிறத பார்த்தா ஆசையாக இருக்கும். இவ்வளோதான், தண்ணிக்குள்ளே குதிச்சுட்டு கையையும் காலையும் ஆட்டினா ஜாலியாக நம்ம முதக்கலாங்கிற மாதிரி நினச்சிக்குவாங்க. உள்ளே குதிச்சதுக்கப்புறம் தான் தெரியும் அதுக்குள்ளே நம்ம எவ்வளோ அதில் பயிற்சி வேணும் அப்படிங்கிறது. பயிற்சி இல்லாமல் எதுவுமே சாத்தியம் இல்லை. பயிற்சி இருந்தால் கடலும் முழங்கால் அளவுன்னு சொல்லுவாங்க. அப்போது பயிற்சி என்பது இல்லாமல் இந்த ஃபீல்டில் உள்ளே இறங்கி அதில் முதலீடு பண்ணி நிறைய நஷ்டம் அடைஞ்சு போகிறவங்கள பார்த்துட்டு, இவங்களுக்கெல்லாம் ஏதாவது ஒன்று இதை பற்றி கற்றுக் கொடுக்கணுமே, அடடா இப்படி நஷ்டப்படுறாங்களே, அப்போ இவங்களுக்கு சரியான கற்றுக் கொடுக்குற ஆள் இல்லை, பயிற்சி கொடுக்குறக்கு ஆள் இல்லைங்கிறதுனால தான் இந்த மாதிரி சிக்கலில் மாட்டிக்கிறாங்க. அப்போ நம்ம ஒரு பயிற்சி மையம் ஆரம்பித்தா என்னங்கிற மாதிரி எங்களுக்கு ஒரு எண்ணம் இருந்தது. அதன் அடிப்படையில் தான் எங்கள் ஃபார்மை நாங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணும்போதே இதை ட்ரைனிங் கொடுக்குற மாதிரி ஒரு ஸ்ட்ரெச்சரில் நாங்கள் கட்டி ட்ரைனிங் கொடுக்குறதுன்னு நாங்கள் முடிவு எடுத்ததுக்கப்புறம் அதை வெளியே எல்லாத்துக்கும் தெரியப்படுத்தணும் இல்லையா. தெரியப்படுத்தணுன்னா அதுக்கு ஏதாவது ஒரு சோசியல் மீடியா மாதிரி ஏதோ ஒரு விளம்பரம் தேவைப்படுது. அந்த காரணத்துக்காகத்தான் நாங்கள் யூடியூப் சேனல் ஆரம்பித்தோம். காரணம் பல காரணங்கள் இருந்தாலும் முதல் காரணம், அதாவது இந்த நாலேஜ் இல்லாமல் முதலீடு பண்ணி தங்கள் பொருளாதாரத்தை இழந்து விடுறாங்கங்கிறத தடுத்து நிறுத்துறது தான் முதல் நோக்கம். அவங்க ட்ரைனிங் எடுத்துட்டாங்க. ட்ரைனிங் எடுத்ததுக்கப்புறம் ஐயோ இதெல்லாம் ரொம்ப கஷ்டம்ப்பா, நம்மளால் முடியாது அப்படின்னு அவங்க நினச்சா கூட அது அவங்களுக்கு லாபம் தான். ஏன்னா முதலீடு பண்ணிட்டு அதுக்கப்புறமா அதில் நஷ்டம் ஏற்பட்டு திரும்பி போகிறத விட நம்மளால் முடியாது அப்படின்னு சொல்லி ஒரு முடிவுக்கு வர்றதே அவங்களுக்கு லாபமான காரியமாக தான் இருக்கும். முதல் விஷயம் இது. ரெண்டாவது விஷயம், இது பிரம்மாண்டமாக தான் பண்ண முடியும். நீங்கள் ஏதாவது ஒரு கன்சல்டன்ட்லேயோ எங்கேயாவது போய் நீங்கள் தேடி பார்த்தீங்கன்னா, இதை பற்றி தேடுறவங்க நிறையா இருக்கிறாங்க. இந்த இண்டஸ்ட்ரி, பட்டன் மஷ்ரூம் இண்டஸ்ட்ரி பற்றி தேடுறவங்க நிறையா இருக்கிறாங்க. ஆனால் தேடுறவங்களுக்கு தகவல் எங்கேயுமே கிடைக்காது. கூகுளில் நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா கிடைக்கும். அதில் ஒரு சில வீடியோஸ், நார்த் இந்தியன் வீடியோஸ் இருக்கும், உலகளாக இருக்கிற வீடியோஸ் இருக்கும். ஆனால் முறைப்படி இந்த தொழிலில் லாப நஷ்டங்களை பற்றி உங்களுக்கு கற்றுக் கொடுக்குற மாதிரி வீடியோ எதுவுமே இருக்காது. அப்போது எல்லாமே ஹில் ஸ்டேஷனில் தான் பண்ணணும், பெருசாக தான் பண்ணணும், ஊட்டி கொடைக்கானலில் தான் போகணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் தான் மக்கள் மனசில் ஆழமான கருத்து வேறுண்டு இருந்தது. அப்போ அந்த கருத்துக்களில் நாங்கள் முதல்ல களையிறது, ஊட்டி குன்னூர் கொடைக்கானல் மாதிரி ஏரியாவுக்கு நீங்கள் போக வேண்டியதே இல்லைங்க. ஏர் கண்டிஷன் வச்சு உங்கள் இடத்துலையே, நீங்கள் இருக்கிற ஊரில் உங்கள் தோட்டந்துறவுலையே நீங்கள் இதை செய்ய முடியுங்கிறத ரெண்டாவது விஷயமாக நான் சொல்லணும்னு நினச்சோம். மூணாவது விஷயம், இது பிரம்மாண்டமாக தான் செய்ய முடியுமா, கோடி கோடியாக முதலீடு போட்டால் தான் செய்ய முடியுமா அப்படிங்கிறத அப்படியெல்லாம் இல்லைங்க. ஒரு 20-30 லட்சம் இருந்தால் கூட, ஒரு 10 சென்ட் 15 சென்ட் இடம் இருந்தால் கூட நீங்கள் இதை பண்ண முடியும் அப்படிங்கிறதையும் இதன் மூலமாக தெரிவிச்சுக்கிட்டு விரும்பணும். இப்போ நாங்கள் விரும்பித்தான் இந்த யூடியூப் சேனல் ஆரம்பித்தோம். இப்போ 2 வருஷத்தில் ஓரளவுக்கு ஊட்டியில் தொடர்படியாக இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருந்தவங்க இப்போது யூடியூப்பில் தேடும்போது எங்கள் வீடியோ சேனல் கிடைக்கிது. அதெல்லாம் வீடியோ முழுசாக பார்த்தாங்கன்னா ஒரு 60-70 வீடியோ இருக்குது. எல்லாத்தையும் பார்க்கும்போது அங்கே போனால் என்ன அட்வான்டேஜ், என்ன டிஸ்அட்வான்டேஜ், எந்த மாதிரி சிக்கல் இருக்குங்கிறதையெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு இன்றைக்கி லெவலில் ஹில் ஸ்டேஷனை தேடி போகிறவங்களோட எண்ணிக்கை கொஞ்சம் குறைஞ்சிருச்சுங்க. எனக்கு ஒரு நண்பர் ஒருத்தர் கொடைக்கானல்லேருந்து என்னை கூப்பிட்டுருந்தார். நாங்கள் சென்னைங்க,
கொடைக்கானலில் எங்களுக்கு ஒரு 100 ஏக்கர் பக்கம் பூமி இருக்குது, நாங்கள் இங்கே ஒரு பட்டன் மஷ்ரூம் ஃபார்ம் வைக்கலான்ட்டு இருக்கிறோன்னு சொல்லி எனக்கு ஃபோன் பண்ணி பேசினார். சார், நீங்கள் கொடைக்கானலில் மஷ்ரூம் ஃபார்ம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னால் எங்களோட எல்லா வீடியோவையும் பார்த்துட்டு முடிவெடுங்கன்னு சொன்னோம். வீடியோவையெல்லாம் பார்த்தோன்னா கொடைக்கானல் வேண்டாங்க, நாங்கள் வத்தலக்குண்டு பக்கம் எங்கேயாவது அந்த வட்டாரத்தில் நாங்கள் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ அந்த மாதிரி ஹில் ஸ்டேஷனில் பண்ணால் என்ன அட்வான்டேஜ் என்ன டிஸ்அட்வான்டேஜுங்கிறத மக்கள் மத்தியில் பதிய வச்சுருக்கோம். ஒன்று. ரெண்டாவது விஷயம், இந்த சின்ன சைஸில் பண்ண முடியுங்கிற விஷயத்த மக்களுக்கு வந்து ரொம்ப ஆச்சரியம் ஏற்படுத்துகிற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா பெரிய பெரிய இண்டஸ்ட்ரி தான் அவங்க வீடியோவில் போனாலும் இருக்கும். யார்கிட்டையாவது விசாரிச்சாங்கன்னா கூட அப்படி தான் சொல்லுவாங்க. நீங்கள் ஒரு கன்சல்டன்ட்னா அவங்க மினிமம் வந்து இத்தனை ஏக்கர் இடம் இருக்கணும், இத்தனை கோடி பணம் இருக்கணும், டெய்லி இவ்வளோ கெப்பாசிட்டியில் தான் வந்து நீங்கள் உற்பத்தி பண்ண முடியும், இதெல்லாம் சின்ன லெவலில் செய்கிற தொழில் கிடையாது அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்திருக்கும் போது நாங்கள் நிறைய R&D பண்ணி இதை சின்ன வடிவத்தில் சக்ஸஸ் பண்ணதுனால அதை யான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம்ங்கிற மாதிரி எங்களுக்கு வர்ற வருமானத்தை எல்லாத்துக்கும் சொல்லி கொடுக்கணுங்கிற நோக்கத்தில் நாங்கள் சொல்லி கொடுத்தோம். இப்போ ஓரளவுக்கு நடுத்தர வர்க்கம் நிறைய இந்த ஃபீல்டுக்கு வர்றாங்க. கிட்டத்தட்ட எங்கள்கிட்ட பயிற்சி எடுத்துகிட்டு போய் 40க்கு மேற்பட்ட காளான் பண்ணைகள் துவங்கப்பட்டு நல்லபடியாக நடந்துட்டுருக்கு. எல்லாரும் இங்கே ட்ரைனிங் வந்தவங்கலாம் சக்ஸஸ் ஆகிட்டாங்களா, யாருக்குமே இடையூறு இல்லையானா ஒருத்தர் 2 பேர் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரகிளில் இருக்காங்க. ஒரு பள்ளிக்கூடத்தில் ஒரு வாத்தியார்கிட்ட படிக்கிற பல மாணவர்களில் ஏதோ ஓரிரு மாணவர்கள் ஃபெயில் ஆகிற மாதிரி அது அவங்களோட தனிப்பட்ட கவனக்குறைவினால் ஏற்பட்டதாக இருக்குமே ஒழிய நம்ம கற்றுக் கொடுக்கிறது மிக சரியாக தான் கற்றுக் கொடுத்துருக்கோம். 95% நம்மக்கிட்ட கற்றுக்கிட்டவங்க சக்ஸஸ்ஃபுல்லாக இப்போ ஃபார்மை ரன் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போது சின்ன லெவலில் பண்ண முடியுங்கிறத தெரிஞ்ச உடனே நிறைய பேர் இதில் ஆர்வம் செலுத்தி இங்கே வர்றாங்க. நிறைய ஊர்களில் இப்போ ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த ஊர்கள்லாம் எந்தெந்த ஊருன்னு ஒரு லிஸ்ட்டு எனக்கு படிக்கணும் அப்படின்னு ஆசையாக தான் இருக்குது. ஆனால் அதில் ஒரு இடையூறு இருக்குது. இப்போ வந்து ஒருத்தர் சென்னையில் இருந்து ஒரு காளான் பண்ண வைக்கணும்னு நினச்சிட்டு இருக்காருன்னு வைங்க. அவர் வந்து திருப்பூரில் வந்து எங்கள் ஃபார்மை விசிட் பண்ணுறதுக்கோ எங்கிட்ட ட்ரைனிங் வர்றதுக்கோ வந்து அவர் ஒரு வாரம் வரைக்கும் டைம் செலவிட வேண்டியது இருக்கும், நீண்ட பயணம் வர வேண்டியது இருக்கும், பக்கத்தில் வந்து எங்கேயாவது ஹோட்டல்ஸில் தங்க வேண்டியது இருக்கும். அப்போ சென்னையில் ஒருத்தர் ஃபார்ம் போட்டிருக்கிறாருன்னு நான் வீடியோவில் சொல்லிட்டேன்னா, சார் உங்கள்கிட்ட எதுக்கு சார் வரல, எனக்கு பக்கத்துலேயே இங்கே இருக்கிறாங்க அவங்கள சொல்லுங்கள் சார், நாங்கள் அங்கே போய் கற்றுக்குறோன்னு சொல்லுவாங்க. ஆனால் அவங்க வந்து இப்போ தான் 1ஆம் கிளாஸ் படிக்கிறாங்க, இப்போ தான் கற்றுக்கிட்டு போய் பிகினராக இருக்காங்க. ஒரு பிகினர்கிட்ட வந்து அவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸு நீங்கள் எதிர்பார்க்க முடியாது. அவங்க சக்ஸஸ்ஃபுல்லாக ஃபார்ம் நடத்தினா கூட அதை டீட்டெயில்ஸாக அவங்கள்ட்ட ஷேர் பண்ணி உங்களை வந்து ஒரு லாபகரமாக ஆகிற அளவுக்கு அவங்களே இப்போ தான் வந்து ஒவ்வொன்றா கற்றுக்கிட்டு வந்துட்டு இருப்பாங்க. அந்த இடத்துல போய் சேர்றது ரொம்ப டிஸ்டர்பாக இருக்கும். இன்னொன்று, ஃபார்மை விசிட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஆசைப்பட்றாங்க. சார் திருப்பூர் வரணுமா சார், சென்னையில் தானே சார், சொல்லுங்கள் சார், எங்கேயாவது பக்கத்தில் இருந்தால் சொல்லுங்கள் சார், நாங்கள் போய் பார்த்துக்குறோம். அவ்வளோ பக்கத்தில் போய் பார்க்குறதுக்கு அவங்க ஆர்வமாக இருக்கிறாங்க. ஆனால் வர்ற எல்லாருமே வந்து தங்களோட ஃபார்முகளை வெளிப்படுத்தியாக காமிக்கிறதுக்கு விரும்புறதில்ல. அவங்களே வந்து இப்போ தான் ஒரு இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம், நம்ம முதல்ல சக்ஸஸ் பண்ணுவோம், சக்ஸஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வேணால் பார்க்கலான்னு அவங்க இருக்கும்போது இந்த மாதிரி மனநிலையுள்ள மக்கள் வந்து நம்ம அவங்க அட்ரஸையோ அவங்க ஊரையோ அவங்க இடத்தையோ சொன்னோன்னா உடனே கிளம்பி போயிடுறாங்க. அதனால இந்த 40-50 பேரை வந்து நம்ம ரகசியமாக தான் வச்சுருக்கோம். எல்லா ஊர்லேயும் ஆரம்பிச்சிருக்காங்க. நீங்கள் உங்களுக்காக தெரிஞ்சு நீங்கள் போனால் பிரச்சனை இல்லை, அது நானாக சொல்லி அவங்கள மாட்டி விடுற மாதிரி ஆயிடக்கூடாது. தொடர்ந்து ஒருத்தர் 2 பேர் வந்தால் பரவாயில்ல, நிறைய பேர் பார்க்க வந்துடுறாங்க. அது வந்து கண்டிப்பாக ஒரு இடைஞ்சலாக தான் இருக்கும். நாங்கள் வந்து அதை ஒரு தொழிலாகவே எடுத்துகிட்டு எங்கள் ஃபார்மை நீங்கள் பார்வையிடலாம் வாங்கன்னு சொல்கிறோம், கற்றுக் கொடுக்குறோம் வாங்கன்னு சொல்கிறோம். ஆனால் ஒன்றுமே ரிஸ்க் எடுக்காமல் உட்கார்ந்த இடத்துலையே எல்லாம் கற்றுக்கணும்னு நினச்சாங்கன்னா அது ரொம்ப சிரமம்தான். ஏன்னா இந்த மாதிரி ஒரு நாலேஜு பட்டன் மஷ்ரூமை பற்றி கற்றுக் கொடுக்குற நாலேஜ் இந்த சவுத் ஜோனில் இல்லவே இல்லை. நாங்கள் தான் அந்த ஃபீல்டுக்கு முதலாக வர்றோம். முதலாக நாங்கள் மிக தெளிவாக கற்றுக் கொடுத்து ஒரு பண்ணையை உருவாக்கி மஷ்ரூம் ஃபீல்டில் வந்து அவங்க மார்க்கெட்டிங் வர வரைக்கும் அவங்களுக்கு எல்லாம் கற்றுக் கொடுக்குறோம். ஆனால் இது மாதிரி ஒரு வாய்ப்பு தமிழ்நாட்டுக்குள் இருக்கிறதே பெருசு. இதையும் தாண்டி நம்மளோட ஊர் பக்கத்துலேயே இருக்கணும்னு நினச்சிட்டு அவங்கள்ட்ட போய் இடைஞ்சல் பண்ணுறதுனால தான் வந்து எந்தெந்த ஊரில் ஆரம்பித்தாங்கன்னு நாங்கள் இன்னும் அதை பற்றி வெளிப்படையாக சொல்ல முடியாத ஒரு சூழலில் இருக்கோம். நீங்களும் வந்து பட்டன் மஷ்ரூம் இண்டஸ்ட்ரியை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நாங்கள் 70க்கும் மேற்பட்ட யூடியூப் சேனலில் வீடியோ போட்டிருக்கோம். எங்கள் சேனலோட பேர் பட்டன் மஷ்ரூம் கல்டிவேஷன் கைடுங்கிறது. எல்லா வீடியோவையும் பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு வந்து ஒரு ஃபார்ம் வைக்கிற அளவுக்கு ஒரு தன்னம்பிக்கை வரும்.
அது மேலே ஈடுபாடு வரும். உங்களுக்கு தேவைப்பட்டால் எங்கள் ஃபார்மை விசிட்டிங் பண்ணலாம். விசிட்டிங்க்கு வந்து சார்ஜஸ் இருக்குது. ஒரு ஆளுக்கு 1000 ருபீஸ் சார்ஜ் வாங்குகிறோம் விசிட்டிங் ஃபீஸு. அதுக்கப்புறம் ட்ரைனிங் இருக்குது. ட்ரைனிங் 1 வாரம் ட்ரைனிங்கு. 1 வாரம் ட்ரைனிங்கே வந்து நாங்கள் நிறைய ஐடி பீப்புள் வராங்க. லீவு கிடைக்கிறதில்ல. இங்கே வந்து தங்குற இடம், சாப்பாட்டு செலவு இது எல்லாம் இருக்கிறதுனால நாங்கள் ஒரு சிலபஸாக ரெடி பண்ணி வச்சுருக்கோம். 1 வாரத்துக்குள்ளே அவங்களுக்கு எல்லாத்தையும் கற்றுக் கொடுக்கறதுக்கு. நாங்கள் என்ன பண்ணுறோன்னா, ஒரு டனல் ப்ராசஸ்ன்னு ஒன்று இருக்குது. அந்த டனல் ப்ராசஸ் தான் வந்து கண்டினியூவாக ஒரு 6 to 7 days வந்து ரன்னிங்கில் இருக்கும். அந்த நாட்கள்லாம் அந்த ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகிற அன்னைக்கு எல்லாத்தையும் வர சொல்லிவிட்டு, அது முடிக்கிற அன்னைக்கு எல்லாத்தையும் சொல்லி, அது முடிக்கிறதுக்குள்ளே எல்லாத்தையும் கற்றுக் கொடுத்துட்றோம். இப்போ அந்த மாதிரி கற்றுட்டு போனவங்க இது வரைக்கும் சக்ஸஸ்ஃபுல்லாக தூரமாக எல்லாம் வந்து 1000 கிலோமீட்ரு, 1500 கிலோமீட்டரு. விசாகப்பட்டினத்தில் ஒருத்தர் வந்து கற்றுட்டு போனாங்க. ஆந்திராவில் ராயகாடாங்கிற ஊர்லேருந்து கற்றுட்டு போனாங்க. இப்போ ஹைதராபாத்தில் வந்து ஒருத்தர் ஃபார்ம் கம்போஸ்ட்டு நேற்று தான் ஸ்பான் மிக்சிங் பண்ணி இப்போ தான் எனக்கு வீடியோ போட்டுட்ருக்காரு. நேற்று நைட்டு ஸ்பான் மிக்சிங் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி வீடியோ போட்டுட்ருக்காரு. இந்த தூர இடத்துக்கெல்லாம் வந்து நாமளும் போய் அவங்களுக்கு கைட் பண்ண முடியாது. அவங்களும் அடிக்கடி இங்கே வர முடியாது. அவங்க வந்து இங்கே இருக்கிற அந்த குறிப்பிட்ட நாட்களில் ப்ராப்பராக அவங்களுக்கு கைடன்ஸ் பண்ணாதான். அது போக மீதி அவங்களுக்கு சந்தேகம் இருந்தால் நம்ம வாட்ஸ்அப்பில் ஃபோட்டோவோ ஏதாவது ஷேர் பண்ணாங்கன்னா, வாய்ஸ் மெசேஜ் போட்டாங்கன்னா அவங்களுக்கு தேவையான ரிப்ளையை கொடுத்து அவங்க மஷ்ரூம் ஹார்வெஸ்டிங் பண்ணுற வரைக்கும் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு தான் இருக்கிறோம். அதனால் எங்கள் வீடியோ சேனல் ஆரம்பித்ததோட நோக்கம் கிட்டத்தட்ட நிறைவேறியிருக்கு. ஆனால் பெரிய சப்ஸ்கிரைபரெல்லாம் இன்னும் லட்சக்கணக்கான சப்ஸ்கிரைபரெல்லாம் போகலை. ஏன்னா இது வந்து ஒரு தொழில் சார்ந்தது. அதுவும் ஓரளவுக்காவது ஒரு 20-30 லட்ச ரூபா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற முடிகிறவங்க தான் இதுக்கு வர முடியும். அப்புறம் பட்டன் மஷ்ரூம் இண்டஸ்ட்ரியை பற்றி பரவலாக நிறைய தெரியாது நிறைய பேர்த்துக்கு. இப்போ தான் தேட ஆரம்பிக்கிறாங்க. தேடுறவங்க தான் இங்கே வர்றாங்க. அதனால் வந்து 2 வருஷமாகவே இது வரைக்கும் ஒரு 11,000 சப்ஸ்கிரைபர் தான் வந்திருக்காங்க. யூடியூப் சேனல்லேருந்து வருமானம்ங்கிறதும் இந்த 11,000 பேர்த்துலாம் பெருசாக வந்துடாது. அவங்க 1 லட்சம் பேர், 1.5 லட்சம் பேர், 1 லட்சம் பேர் வந்தால் தான் அந்த ஒரு ஏதோ ஒரு பட்டன் கீ கொடுக்குறாங்க. யூடியூப் சேனலை மாதிரி ஒரு வச்சுருக்காங்க. சில்வர் பட்டன், கோல்டன் பட்டன்லாம் வச்சுருக்காங்க. அந்த மாதிரிலாம் வர்றதுக்கு இன்னும் நிறையா வருஷம் ஆகும் மாதிரி தான் தெரியுது. இருந்தாலும் கிராஜுவலாக பட்டன் மஷ்ரூம் ஸ்டார்ட் பண்ணுறவங்களோட எண்ணிக்கை அதிகரிச்சுட்டே தான் போயிட்டுருக்கு. இது 2 வருஷத்தில் இந்த ஒரு ரிசல்ட் கிடச்சிருக்குது. இன்னும் 1 வருஷத்துக்குள்ளே ஒரு 100 ஃபார்மை ரீச் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இப்போ ஓரளவுக்கு நிறைய பேர் வர்றாங்க, நிறைய பேர் கற்றுருக்காங்க, நிறைய பேருக்கு பேப்பர் ஒர்க்ஸ் போயிட்டுருக்கு, கன்ஸ்ட்ரக்ஷன் போயிட்டுருக்கு. அதனால் வந்து இன்னும் 1 வருஷத்துக்குள்ளே நாங்கள் வந்து ஒரு 100 ஃபார்ம் வரைக்கும் எங்கள் சைஸில் தொடங்கி விடுவாங்கங்கிற ஒரு நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. நீங்களும் பட்டன் மஷ்ரூம் இண்டஸ்ட்ரி பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா எங்களோட எல்லா வீடியோவையும் பாருங்கள். தேவைப்பட்டால் எங்கள் ஃபார்மை விசிட் பண்ணுங்கள். பயிற்சி தேவைன்னாலும் வாங்க. முழுமையாக உங்களுக்கு ஒரு பட்டன் மஷ்ரூம் ஃபார்ம் உருவாக்குற அளவுக்கு உங்களுக்கு எல்லா நாலேஜையும் கொடுக்க நாங்கள் தயாராக இருக்கிறோம். நன்றி.